பூஜிதோயம் பரிசீலகந்து சதம் ஸ்வாம் தேவதா பிரம்மணாः மந்தாரசூத்ரபரம் குர்வந்தி யவ்வாவராம் संवंदाजोपि गणाजदापसुमुखौ श्रेयांसि पूजां सुयुः संवंदे रथकूपरग्नगणपौ कूपापि नाथं वरौ ஐயன்னல் அதிசயன் அயன் விண்ணோதரும் மையணி கண்டனார் வண்ணம் வண்ணவான் பையரவு அல்குலால் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே. எல்லாம் வல்ல நமதாக இருக்கின்ற இந்த திருவிற்கோலம் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தரால் திருவிற்கோலமே என்று அற்புத திருப்பதிகம் பெற்ற இந்த திருத்தலமானது திருவிற்கோலம் கூவம் என்ற இந்த ஊரானது சென்னையிலிருந்து பூந்தமல்லி வழியாக தக்கோலம் செல்லும் சாலையில் மப்பேடுக்கு அடுத்த ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த திருவிற்கோலம் தற்போது கூவம் என்று வழங்குகின்ற ஸ்தலமானது உள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ரயில் மார்க்கமாக வருகிறவர்கள் சென்னையிலிருந்து புறநகர் சென்னை அரக்கோணம் பாதையிலே கடம்பத்தூர் என்ற இடத்திலே இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலமாகவும் பஸ் மூலமாகவும் இந்த கூவம் திருவிற்கோலம் ஸ்தலத்தை அடையலாம். தற்காலத்திலே கூவம் என்று வழங்கப்படுகிறது. கூவம் என்று கேட்டால் அனைவரும் சொல்வார்கள். தொண்டை நாட்டிலே 32 பாடல் பெற்ற திருத்தலங்களிலே 14வது திருத்தலமாக சொல்லப்படுகிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே திரிபுர சம்மாரம் நடந்ததாக இந்த ஸ்தல வரலாறு. சுவாமி சுயம்புலிங்கம், மணல்லிங்கம், தாரகாட்சன், கமலகாட்சன், வித்யுன்மாலி என்ற 3 அசுரர்கள் தேவர்களை எல்லாம் அடிமை செய்தார்கள். தேவர்களெல்லாம் சுவாமியிடம் முறையிட்டு நாங்களெல்லாம் உங்களுக்கு துணையாக வருகிறோம், இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்தார்கள். எந்த ஒரு செயலை நினைத்தாலும் நாம் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்வது வழக்கம். ஆனால் தேவர்களெல்லாம் அந்த விநாயகப் பெருமானை மனதில் நிலையாமல் இந்த போருக்கு புறப்பட்டு வரும்போது பிரம்மாவே சாரதியாகவும் 4 வேதங்கள் சக்கரங்களாகவும் 33 கோடி தேவர்கள் புடைசூழ போருக்கு வருகிறார்கள். இந்த தேவர்களெல்லாம் விநாயகப் பெருமானை மனதில் நினையாமல் வந்துவிட்டமையால் விநாயகப் பெருமான் இந்த தேரின் அச்சை இந்த இடத்திலே முறித்ததாக வரலாறு. அந்த நேரத்திலே இந்த தேர் கீழே சாயும் போது அந்த சிவபெருமானுடைய இறைவனை கரிமாணிக்க பெருமாள் என்று இந்த ஆலயத்திற்கு முன்னே பெருமாள் இருப்பார். சித்திரை மாதத்திலே திருவிழா நடக்கும். இப்போது 5ஆம் திருவிழா அன்று அந்த கரிமாணிக்க பெருமாள் இறைவனை விஷமமாக தாங்கிய அந்த வரலாறு சிறப்பான விழாவாக நடக்கும். அப்போது இந்த தேர் சாய்ந்த போது இறைவன் மறந்து விட்ட போது தேவர்கள் எல்லாம் பயந்து இந்த இடத்துல இருந்த மணலை குவித்து அவர்கள் பூஜை செய்த போது அப்படியே லிங்கமாகிவிட்டதாக வரலாறு. அதன் காரணமாக இன்றும் அந்த இறைவனை தீண்டா திருமேனி என்று சொல்லுவார்கள். இறைவனுக்கு பூஜை செய்யும் போதும் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் என்ற அந்த சுந்தரருடைய வாக்கிற்கு விதிவிலக்காக இந்த ஸ்தலத்திலே சுவாமியை தொடாமல் பூஜை செய்வோம். சிவபெருமான் மணல்லிங்கம். இந்த உச்சிகால தரிசனம் விசேஷமானது. உச்சிகால தரிசனத்திலே சிவபெருமானை பார்க்கும்போது இந்த பாலாபிஷேகம் செய்யும் போது அந்த மணல்லிங்கமானது நன்றாக நம் கண்ணுக்கு புலப்படும். இந்த ஸ்தலத்திலே ஞானசம்பந்தரால் சிறப்பு பதிகம் பாடப்பட்டுள்ளது. அந்த பதிகத்திலே ஐயன்னல் அதிசயன் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இந்த நம்முடைய தேசத்திற்கு 1967, 71, 2 முறை போர் வந்த போதும் அந்த இறைவன் சிவப்பு நிறமாக மாறி இந்த போர் வருவதை ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அறிவிப்பார். அதே மாதிரி சுவாமியோட நிறமானது இந்த டிசம்பர் மாதத்திலே, டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே வெண்மையாக முழுவதுமாக வெண்மையானால் அடுத்த வருடம் முழுமையாக மழை பெய்து நம்ம தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்பதை அறிகுறியாக இந்த இடத்திலே இந்த இன்றும் அந்த அதிசயமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஞானசம்பந்த பெருமான் ஐயனல் அதிசயன் என்று இந்த ஸ்தலத்திலே பாடியிருக்கிறார். அந்த திரிபுர சம்மாரம் நிகழ்ந்து மணலை குவித்து லிங்கமாக்கிய உடனே சிவபெருமானே இந்த இடத்திலே காட்சியளித்து இந்த மணலிங்கத்திலே இருப்பதாக இந்த தேவர்களுக்கு உறுதி கொடுத்து விநாயகப் பெருமானை நீங்கள் மனதில் நிலையாமல் வந்து விட்டீர்கள் என்பதற்காக இங்கு விநாயகப் பெருமான் 3 விநாயகப் பெருமான் இருப்பார். இந்த ஸ்தலத்திலே விசேஷம். சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் 3 பேரும் பூஜை செய்தமையால் 3 எல்லா இடத்திலும் ஒரு விநாயகர் தான் அந்த நைவேத்திய திக்கிலே இருப்பார். இந்த ஸ்தலத்திலே விநாயகப் பெருமான் 3 விநாயகப் பெருமான், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் 3 பேரும் பூஜை செய்த விநாயகப் பெருமான் சிறப்பானது. இந்த ஸ்தலத்திலே அந்த விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து 108 தேங்காய் விடுப்பது அடிக்கடி நிகழ்வது வழக்கம். அவங்க சிறப்பாக சிவபெருமானுக்கு இணையாக இந்த ஸ்தலத்திலே இந்த அச்சிறுத்த விநாயகர் என்று அவருடைய பெயரே. இது மாதிரி இந்த திருக்குளம் அச்சிறுத்த கேணி என்று சொல்வது, பூபரக்னபுரி என்று சமஸ்கிருதத்திலே இந்த ஸ்தலத்தை சொல்லுவது. இது நைமிசாரண கஷேத்திரம். இந்த ஸ்தலத்திலே தர்பை தான் ஸ்தல விருட்சம். இந்த அக்னி தீர்த்தத்திலே தவளைகள் இருப்பதில்லை. இதை சில பேர் ஏதோ விளையாட்டுக்காக சொல்கிறார்கள். அந்த தவளையை கூட கொண்டு வந்து விட்டு பார்க்க உயிரோடு இருக்காது, மறைந்துவிடும். அந்த இடத்துல அந்த ஸ்தலத்திற்கு அவ்வளோ சிறப்பானது. எவ்வளோ ஜுரமாக இருந்தால் கூட அந்த
ஸ்தலத்திலே அந்த தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்தால் அது உடனே நிவர்த்தியாகிவிடும் என்பது கண்கூடாக எல்லோருக்கும் நடக்கக்கூடிய உண்மையானது. இந்த பூபரக்னபுரி இந்த தீர்த்தமானது அக்னி தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த அச்சிறுத்தற்கேணி என்று தமிழில் சொல்வது மாதிரி இந்த ஸ்தலத்திலே அம்பாள் வலது பாகமாக இருப்பது ஒரு சிறப்பான அம்சம். திருமண கோலம் என்று சொல்லுவார்கள். திருமண தடை, புத்திரபாக்கியம் அந்த குறைகள் எல்லாம் இருப்பவர்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து இந்த சிவபெருமானை அம்பாளையும் தரிசனம் செய்தால் அந்த குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த ஸ்தலத்திலே எல்லா விசேஷங்களும் நடக்கும். சித்திரை மாதத்திலே சித்திரை பெருவிழா பிரம்மோற்சவமானது 11 நாட்கள் நடைபெறுகிறது. அம்பாளுக்கு ஆடிப்பூரத்திலே 10 நாட்கள் சிறப்பான முறையிலே பிரம்மோற்சவமானது அம்பாளுக்கு நடைபெறுகிறது. நவராத்திரி, கந்தசஷ்டி, பஞ்சபருவ உற்சவங்கள் எல்லா திருவிழாக்களும் இந்த ஸ்தலத்திலே நடைபெறுகிறது. அனுதினமும் 4 கால பூஜையானது இந்த ஸ்தலத்திலே தவறாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உச்சி காலத்திலே இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 10-15 தலைமுறைகளாக பால் பூ கொண்டு வரும் நிகழ்ச்சியானது இன்றும் நடைபெற்று அந்த பூ வந்தால்தான் சுவாமிக்கு அபிஷேகம் என்ற நிலை இன்றும் நடைபெறுகிறது. இந்த ஸ்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பதிகத்திலே கோடல்வெண் பிறையனை கூகமேவிய சேடனே செழுமதில் திருவிற்கோலத்தை நாடவல்ல தமிழ் ஞானசம்பந்தன் பாடல் வல்லார்களுக்கு இல்லை பாவமே என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே தரிசனம் செய்தால் அவர்களுக்கு எந்த பாவமும் இல்லை, அவையெல்லாம் நீங்கிவிடும் என்றும் செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஸ்தலம் என்றும் இந்த ஸ்தலத்திலே பாடியுள்ளார். என்றால் இந்த கலியுகத்திலே நமக்கு எல்லாருக்கும் செல்வம் தான் வேண்டும். சீர்மையில் சமனோடு சீவரக்கையர் நீர்மைகள் உரைகள் கொள்ளாத நேசர்க்கு பார்மலி பெரும் செல்வம் பரிந்து நல்கிடும் சீரமையினான் உரையிடம் திருவிற்கோலமே என்று இந்த ஸ்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடியுள்ளார். இந்த ஸ்தலத்தை இறைவனை மனமுருக வேண்டினால் பெரும் செல்வமானது கிடைக்கும். புத்திரபாக்கியம் அம்பாளை பிரார்த்தனை செய்தால் புத்திரபாக்கியம், திருமண தடையெல்லாம் நீங்கும்.